இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப காரமான சிப்ஸு சோள சிப்ஸ்னு நிறைய பேர் சொல்லியும் போட்டிருக்கிறாங்க. சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு கிடச்சிருந்து. யாராவது சோள சிப்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காம இருங்க. சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இது வேஸ்ட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். என்னல ஒரு பேப்பர் கிளிக்கிறதுக்கு இவ்வளோ பாடாப்படுது. இது என்னதுல இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே பாரு ஸ்டார்டிங்லேயே போட்டான் பையன். எல்லாருக்கும் நடந்த மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு யாரோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துட்டு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில இடங்களில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஹெட்செட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இன்னும் கொஞ்சம். அதேமாதிரி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர இது ஓப்பன் பண்ணணுமா வேண்டாமா நாங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஏன்னா ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணாமல் தான் எதாவது கூட பண்ணலாம் எங்களுக்கு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி இருக்கும் நாங்கள் ஆனால் நினைக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் இது நல்லா உரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டு நடக்கும்னு தெரிகிறதுக்கு முன்னாடி வரையும் நல்லா இருக்கு. நான் டப்பா வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன். அந்த பேக்கெட்டு லேஸை கடிக்க தான் செய்தேன். ஆனால் அதிலே செம்ம எஃபெக்ட் இருந்தேன். அப்போ நினச்சேன் இது பயங்கரமாக எஃபெக்டை காட்ட நினச்சிருந்தேன் அப்போ வரைக்கும். ஆனால் அதோட கலரை பார்க்க தான் கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தேன் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த கவரை லேஸாக தான் கடிச்சிருந்தேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஏறுற மாதிரி இருந்து. ஆனால் அந்த சிப்ஸாக லேஸாக எடுத்தேன் எனக்கும் தெரியலை. இவன் தான் முழுசாக அதுன்னா பரவாயில்ல, நீ பெருசாக சாப்பிடு. ட்ரீட்டு கேட்டாலும் அவனே தான் ட்ரீட்டு. அப்படிதான் கடி வாயில் போடல. ஒன்றும் இல்லை. சரி 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 அப்படியே இரு அப்படியே இரு. உன் ஃபோன் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி டைமர் ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் இவனால் தாக்கு பிடிக்க முடியுங்கிறத செக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எங்கேயுமே கட் ஆகலை. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ஃபுல்லாக ரன்னிங்லாம் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன ஒரு சில இடங்களில் ஒரு சில காமெடியான நிகழ்ச்சியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். சோளோ சிப்ஸ் தான், வேறு எந்த சிப்ஸும் இல்லை. இதுக்கு பேர் சோளோ சிப்ஸ். இதை சாப்பிட்டாலே ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் இந்த ஒரு பீஸை தின்னுக்கிட்டு வேறு பீஸ் இருக்கான்னு என்கிட்ட கேட்குறான். இவனை என்ன பண்ணலாம் இவன்? இது என்ன பிங்கோ லேஸால? ஐயோ அதே அப்படி சாப்பிடு. நம்ம ஏமாத்தாண்டி வரப்பான்னு சொல்லுவான்னு தெரியல. வேறு வரப்பு இல்லைங்க. அதே போல் இந்த சோளோ சிப்ஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் டேட் எல்லாமே நான் அந்த சைடில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அதே போல் நீங்கள் யாராவது இந்த சோளோ சிப்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதேமாதிரி எஃபெக்ட் இருந்துச்சா இல்லை நார்மல் சிப்ஸ் போல் தான் இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரோட்டிங் கொடுத்துருக்கேன், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சோள சிப்ஸ் ஆடணுங்கிற ஆசை நிறைவேறிட்டேன் உனக்கு. பட் என்ன 1 செகண்ட் சரி சரி அந்த பாக்ஸ் ஒன்று நான் எடுத்தாரேன். நீங்கள் படிச்சு டைம் பாஸ் ஆகும். நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு ரியாக்ஷன் அவன் கண்லேயும் தெரியல, அவன்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே தெரியலை. ஏதோ நார்மல் கிழங்கு சிப்ஸை சாப்பிட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு கை பயங்கரமாக அழிச்சிட்டே இருந்து, ஸ்டாண்டு வேறு இல்லையா, கை பயங்கரமாக அழியாக இருந்து. எப்பண்டா இது இவன் ரியாக்ஷன் காட்டும், எப்பண்டா முடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இவன் காட்டவே இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்.
இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை சோளம் சிப்ஸுங்கிறது ஒருவேளை உரப்பு இருக்காதோ, ஒருவேளை நமக்கு சிப்ஸை மாற்றி அனுப்பிட்டாங்களோன்னு எனக்கு தோண மாதிரி வந்துச்சு. ரியாக்ஷன் ஆனால் தான் ஜூஸ் குடிப்பாங்க, உடனே குடிக்க மாட்டாங்க. வீடியோவில் போட்ட மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட் தெரியலங்கிறத நாங்கள் யோசித்துக்கிட்டே இருந்தோம். வீடு நீங்களும் வச்சுருக்கேன். எங்களுக்கும் உட்காந்துட்டு ரொம்ப போர் அடிச்சு. ஸோ கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ரன்னிங்கில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு பார்க்க தான் டைம் இது சீக்கிரம் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா இது நாங்கள் ரொம்ப ஸ்பீட் பண்ணி காட்டினதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவரோட கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன் தெரியல, ஒரு எஃபெக்ட்டும் தெரியலை. அதேமாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 நிமிஷத்தில் ரியாக்ஷன் இல்லைனா ரியாக்ஷன் வந்துடும்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10 நிமிஷம் கிட்ட வரை வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ரியாக்ஷன் வந்த மாதிரியே தெரியல. சரிடா 7 நிமிஷம் ஆயிடுச்சுடா, உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒன்று சொன்னால் பார்க்கணும். எனக்கு ஷாக்கிங் ஆகிட்டு. குறைந்து விட்டது. சரி இருக்கட்டும் 10 மினிட்ஸ் ஆகட்டும். இருப்பா 10 மினிட்ஸ் ஆகட்டுப்பா. ரியாக்ஷன் ஒரு அப்பா ஆரம்பிச்சுனா ஆமாம் அதான் என்னன்னு தெரியல. ஒருவேளை அது வந்து நம்ம மாற்றி பண்ணிட்டோமா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் இதுதான் இதே பாக்ஸ் தான் என்னன்னு தெரியல. நான் யூடியூப்ல அப்புறம் பார்க்குறேன். ஃபேஸ் ஜம்முன்னு இருக்குல்ல, இது ஒரு தம்ப்நெயில போடலாம். தம்ப்நெயிலுக்கு ஒரு போஸ்ட் கொடுன்னு சொன்னதுக்கு கொடுக்காம பாருங்க ஒரு எஃபெக்ட்டு. காலைல வலிக்கு கண்ணு எரிச்சல்லாம் இல்லைப்பா. கண்ணு எரிச்சல் இப்போ ரொம்ப எல்லாரும் வரும், அலர்ஜி மாதிரிலாம் வரும். அது சாப்பிடும்போது கண்ணில் பட்ட மட்டும் எரிச்சல். அதே எல்லா நேரமும் அது எரிச்சல்லாம் இருக்காது. 8 நிமிஷம் இருக்கு. இப்படி இருந்தா வீட்டு குதிப்பேன்னு நினைச்சேன். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு சோளம் சிப்ஸை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சு. டம்மி பீஸா இல்லை வேஸ்ட் ஃபில்லும். என்ன ஃபில்லும்? ஒரு பச்சை மிளகாய் தான். பார்த்துக்க அவனை காட்டு. நீ அவ்வளோதான் ஒர்த்து. ஒன்று அவ்வளோ நீ கிளிக்கான். நீ ஒரு எரிப்பு கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. இதை கயிறு இப்படி இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்பு. இப்படி பாடாமல் போட்டு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சமாக உரப்பு கொடுத்தியா அவனுக்கு? நீ இந்த பயலுக்கு ஒரு உரப்பு கூட கொடுக்க மாட்டேங்க. சிரிக்காம பாரு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பட் பாக்ஸ் நல்லா இருக்கு. அப்போ நான் ட்ரை பண்ணிருக்கலாமோ? திங்கிறதுக்கு ஏதோ பரவாயில்ல. ஆனால் ரேட்டு 100 ரூபாய்க்கு உள்ளாடி வாங்கினா பெஸ்ட். 100 ரூபாய்க்கு உள்ளாடி. அவன் எவ்வளோ பெரிய ஆளு, அவன் எவ்வளோ பெரிய தலைவன். அவனு வேற 100 ரூபாய்க்கு நீ இப்போ ரேட்டை குறைச்சி விட்ட. அவ்வளோதான் அது ஒர்த்து. வேற என்ன செய்ய? ஒரு பச்சை மிளகாய் போட்டு விட்டுட்டு வேர்ல்டு அது என்னது வேர்ல்டு காரமான சிப்ஸ் அப்படி சொல்றதுக்கு ஒருத்தர் சோள சிப்ஸ் வாங்க இதெல்லாம் கேட்டானா யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிட்டு இருக்கீங்க. சரி இவ்வளோ நேரம் ஆச்சு, இதை கொஞ்சமாச்சு ரியாக்ஷன் தெரியுதான்னு கேட்டால் அதுக்கு அவன் சொன்னால் பார்க்கணும். ரியாக்ஷனே குறைஞ்சிச்சு. எனக்கு இன்னும் தண்ணியே தேவைப்படாது போய். ஆனால் பரவாயில்ல, நாளைக்கு வர்றது இன்னைக்கு உடனே வந்துட்டு அமேசானில். எனக்கு அமேசானில் இன்னையோடு 3வது கொரியர். என்னது இறங்கிட்டே உனக்கு இறங்கிட்டு ஏப்பே வந்து சும்மா வாக்கிங் தான் நடல உட்காந்து சும்மா வாக்கிங் கவர் வேணா பார்ப்போம். வேற இருக்காது. அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. சுத்தம் பண்ணிட்டேனே பல இருக்கு. க்ளீன் பண்ணிட்டான். வலிச்சு எடுத்துருக்க முடியல. வலிச்சு எடுத்து வச்சிருக்கான். தயவு செஞ்சு சோள சிப்ஸ் வாங்காதீங்க, வேஸ்ட். நான் ஒன்று கண்டிப்பாக சொல்லேன். தயவு செஞ்சு சோள சிப்ஸ் எனக்கு பேர மட்டும் விட்டுறாங்க, வேஸ்ட். ஏன் இருட்டடிக்கு இப்போ ஃபேஸ் வந்தானே இருட்டடிக்கு? ஏன் நல்லா தானே இருக்கு. சோள சிப்ஸ் வின் பண்ணிட்டு அதோட இது மொக்க உரப்பு இல்லை. டம்மி பீஸ் உரப்பு இல்லை. நீ எதுக்கும் தேவைப்படாது. நீ இனி இந்த மாதிரி சோள சிப்ஸ் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். நான் யாரும் சொல்லல. டம்மி உனக்கு எதுவும் தெரியுங்களா? அதான் சொல்லேன். டம்மி தான் டெவில் சிப் சவுண்டு. டெவில் சிப் சவுண்ட்
ஆமாம் டெவில சிப்ஸு கூட கம்பேர் பண்ணி கேவலப்படுத்தி கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணுவாங்க சரி வா ஜோடி வீடியோ வெண்டிங் பண்ண போகிறோம். வேணா இது ரொம்ப கேவலப்படுத்தி சோள